கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து நம்ம வைக்க போகிற ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். அந்த ரிக்வஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸோடைய ஹார்ட் ரியாலிட்டி என்ன, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரியல் ட்ரபிள் என்ன அப்படிங்கிற சில விஷயங்கள் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து ஒரு சில கைண்ட்ஸ் ஆஃப் டிசீசஸ்க்கு வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்பட்டுகிட்டே இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இங்கே வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 வருஷம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிசீஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எம்ஜிஆர் அவர்களுக்கே இந்த டிசீஸ் இருந்திருக்கு. அவரே வந்து அந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஎஸ்ஏ தான் போயிட்டு வருவார் அப்படிங்கிற சில ஆர்டிகல்ஸ்லாம் நான் வந்து படிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம். ஸோ எம்ஜிஆர் அவர்களுக்கு டயாலிசிஸ் இருந்து அவர் வந்து யூஎஸ்ஏலையோ ஃபாரின்ல தான் போயிட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு வருவார் அப்படிங்கிற சில ஆர்டிகல்ஸ் என்னால் வந்து படிக்க முடியுது. பட் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் ரேஞ்ச், ஈச் 10 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஒரு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை வந்து இங்கே நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிசீஸ் வந்து அந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருக்கு நடக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னும் போது டயாலிசிஸ் வந்து யூஎஸ்ஏலையோ வேறு ஃபாரின் கண்ட்ரி போய் பண்ணிட்டு வர சுச்சுவேஷன் இங்கே வந்து இருந்தது. பட் ஒரு 25 இயர்ஸுக்கு அப்புறம் இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த பர்டிகுலர் நோய் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இங்கே வந்து வர்றது வந்து ரொம்பவே த்ரெட்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய விஷயங்கள், டயாலிசிஸ் அப்படிங்கிற பர்டிகுலர் விஷயத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்மளால் வந்து பேச முடியும். பர்டிகுலராக என்னால் பேச முடியும் அப்படின்னா எங்கள் வீட்லேயும் ஒருத்தர் வந்து டயாலிசிஸ் பேஷண்ட் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே நான் வந்து ட்ரிபியூட் ஒரு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டோடைய ஒரு ஹார்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். அவங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷனை பொறுத்து வீக்லி 1 டயாலிசிஸா 2 டயாலிசிஸா 3 டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ட் போட்டுட்டு, ஸோ அந்த ஃபுட் கண்ட்ரோலு, வாட்டர் கண்ட்ரோல், ஸ்பெசிஃபிக்காக வாட்டர் கண்ட்ரோல், ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி அப்படிங்கிற மாதிரி வாட்டர் கண்ட்ரோலு. ஸோ டயாலிசிஸ் மட்டுமே அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகுமா அப்படின்னா அங்கேயுமே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ அங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை தண்ணி முன்ன பின்ன அதிகமாக குடிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது மற்ற ஆர்கன்ஸும் வந்து சில பாதிக்கப்படுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது வீட்டில் இருக்கிற ஒரு ஹிட் ஓகேங்களா. ஸோ ஒரு ஏர்னிங் பர்சனுக்கே இந்த டயாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு வேலை டயாலிசிஸ் பண்ணியாகன்ற கட்டாயம் வந்துட்டா யோசிச்சு பாருங்கள் அந்த பர்டிகுலர் ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு சஃபர் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஏர்னிங் பர்சன் இல்லாமல் மற்றவங்களுக்கு, திஸ் மீன்ஸ் ஒய்ஃப் ஏர்ன் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு டயாலிசிஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தாலும், இல்லைனா வந்து ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்ணிவிட்டு ஒய்ஃப் டயாலிசிஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தாலும், இல்லை 2 பேரும் ஏர்ன் பண்ணுறாங்க, இல்லை அது யாராவது ஒருத்தர் ஏர்ன் பண்ணாங்க, பட் அவங்களுடைய பசங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வருது அப்படின்னாலும், ஸோ அங்கே வந்து ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு மிகப்பெரிய ட்ரபிளில் போய்ட்டு அவங்க மாட்டுறாங்க. அந்த பர்டிகுலர் ஃபேமிலி வந்து அந்த எக்கனாமிக்கல் ட்ரபிளில் போய்ட்டு மாற்றுறதை வந்து நிறைய இடத்துல என்னால் வந்து பார்க்க முடியுது. ஒரே ஒரு தடவை ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டோடைய ஃபேமிலிகிட்ட போய் பேசும்போது ரொம்பவே வந்து ஹார்டாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த வீடு, சொந்த இடம் எல்லாத்தையுமே விற்று தான் பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வர பர்சன்ஸ் என்னால் வந்து பார்க்க முடியுது. அப்புறம் வந்து தன் பையனுக்காக அம்மாவே வந்து கிட்னியை டொனேட் பண்ண பர்சன்ஸும் என்னால் வந்து பார்க்க முடியும். ஸோ என்னால் காட்ட முடியும். ஸோ எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் டயாலிசிஸ் பேஷண்ட்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க டயாலிசிஸ் போகும்போது 4 hours ஹவ் டு ஸ்பெண்ட் தேர் அப்படின்னும் போது அவங்களுக்குன்னு ஒரு சின்ன கம்யூனிட்டி, ஒரு பாண்ட் அங்கே கிரியேட் ஆகும்போது அவங்க ஷேர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே எப்போ யார் வந்து மரணிப்பாங்க அப்படிங்கிற பயத்திலேயே நிறைய பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே வந்து மென்டலி ஃபிசிக்கலி இருக்கிற கண்டிஷன்ஸ் சொல்லலாம். ஸோ அது வந்து பர்டிகுலர் டிசீஸை பேஸ் பண்ணி இருக்கிற கண்டிஷன் அப்படின்னா, பட் ஒரு எக்கனாமிக்கலாக அப்படின்ட்டு வரும்போது ரொம்பவே வந்து சஃபர் ஆகிற நிறைய பர்சன்ஸ் என்னால் வந்து பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டயாலிசிஸ் மட்டுமே பண்ணுறாங்க அப்படின்னா காப்பீடு திட்டம் இருக்குது, எல்லாமே பண்ணுறோம், எல்லாம் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். காப்பீடு திட்டம்லேயும் வந்து சில நேரங்களில் வந்து ஒரு 500-600 சார்ஜ் பண்ணுறதாகட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மற்ற ஃபுட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அப்பார்ட் ஃப்ரம் டயாலிசிஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கும்போது ஸோ அதுவே வந்து ஒரு வாரத்துக்கு 2000-3000 ஆகும். யோசிச்சு பாருங்க,
ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஏர்னிங் பர்சனே ஒருத்தர் வந்து அஃபெக்ட் ஆகுறாரு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபேமிலி வந்து வாரத்துக்கு 2000-3000 ரூபாய் டயாலிசிஸ்க்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ரியாலிட்டி அப்படின்லாம். அண்ட் அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவங்களுக்கு வந்து வேறு ப்ராப்ளம்ஸ் வரும். திடீர்னு மூச்சு திணறல் வரும், சுகர் ரொம்பவே லோ ஆகும், இல்லைனா பிபி அதிகமாகும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, ஸ்பைனல் கார்டில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து என்னால் நிறைய பேர் என்னால் வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க டயாலிசிஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக இந்த மாதிரி வந்து சீரியஸ் கண்டிஷனில் போகிறாங்க அப்படின்னா அதுக்கான மொத்த எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக எப்படி பார்த்தாலும் ஒரு 25,000 to 30, 40, 50,000 சொல்லிட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹாஸ்பிட்டல் வேர் தே கோ அப்படின்னும் போது, ஸோ அந்த ஒரு எக்ஸ்பென்சஸும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்ஸ் இன் 3 month அப்படின்லாம், இல்லை வந்து ஒன்ஸ் இன் ½ year அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக்கலாக ஒருத்தருக்கு வந்து ஒரு த்ரெட்டனிங்காக இருக்கிறது வந்து இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். டயாலிசிஸ் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய மைண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக வந்து பயம் வரும். ஒன்று வந்து உடல்நிலையை பொறுத்து, இன்னொன்று வந்து அவங்க கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை பொறுத்து. ஸோ இந்த 2 விஷயமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் ரியாலிட்டி. ஸோ அதுதான் அவங்களுக்கு மீண்டு வரதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டலில் வைக்கிற ரெக்வஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயாலிசிஸ் பேஷண்ட் அப்படின்னு வரும்போது ஐ நோ மென்டலி விச் மீன்ஸ் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக மூளை என்ன சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் ஒரு பக்கம் ஹார்ட், ஒரு பக்கம் பிரெயின் அப்படின் போது அந்த 2த்துக்கான கோர் ரிலேஷனில் 2த்துக்கான ஒரு ஃபைட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எக்ஸ்பென்சஸ் என்ன, அப்புறம் வந்து அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் என்ன, இதெல்லாமே அவங்க கன்சிடர் பண்ணி ஒரு காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும்போது, ஸோ எல்லா பேஷண்ட்ஸுக்குமே ஒரு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து கேட்க வரோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸை டிஸ்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணுறாங்க, ப்ரைஸையும் கம்மி பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு நாமினல் ப்ரைஸாக ஆன் அண்ட் ஆவரேஜாக ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து பர்டிகுலராக டயாலிசிஸ் பேஷண்ட்ஸுக்கு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுக்கும், அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து ஒரு காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து திடீர்னு சீரியஸ் கண்டிஷனில் போகிறாங்க, அவங்களுக்கான அதுக்கான எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது இதில் வந்து ஒரு கன்சிடரேஷனாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வந்து ரெகுலர் பேஷண்ட்ஸாக தான் இருப்பாங்க, ஒன்ஸ் இன் எ வைல் வந்துட்டு போகிற பேஷண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க ரெகுலர் பேஷண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்போது அவங்களுக்கான ப்ரைஸிங் வந்து ஒரு சின்ன கன்சிடரேஷன் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா சொல்லணும். இதெல்லாம் கன்சிடரேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டேப்லெட்ஸுடைய ப்ரைஸ் வந்து குறைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய மற்ற எக்ஸ்பென்சஸ், டாக்டர் ஃபீஸு, ஸோ வந்து இந்த சுகர் ஸ்ட்ரிப்ஸ்லேருந்து அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் கொஞ்சம் குறைக்கிறாங்க அப்படின்னா வந்து ஸோ கன்சிடரபிளி அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாகும். முக்கியமாக வந்து ரூம் ரெண்ட் சொல்லலாம், அவங்களுக்கு பெட் சார்ஜஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது தே குட் ஹாவ் பீன் லைக் சரி ஓகேப்பா ப்ராப்ளம் வந்தால் ஓகே கம்மி ப்ரைஸ் தான், ஹாஸ்பிட்டலில் போனால் சரியாயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தாலே அது வந்து ஒரு டிசீஸ்லேருந்து ஒரு சான்சஸ் ஆஃப் ரெக்கவரி 5 to 10% சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படின்னால இந்த பர்டிகுலர் வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டடியோ எந்த ஒரு ஆர்டிகளோ வந்து படிச்சுலாம் நான் வந்து மேக் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டே டு டே லைஃப்பில் நான் பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெயின் அப்படின்னு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியிலே இவ்வளோ பெரிய சஃபர் இருக்குது அப்படின்னா எல்லா ஃபேமிலியும் விச் மீன்ஸ் டயாலிசிஸ் பண்ணுற எல்லா ஃபேமிலியும் இவ்வளோ வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கும். சில ஃபேமிலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்க்கு வந்து டயாலிசிஸ் பண்ணுவாங்க, ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 தான் இருக்கும். அவங்க ஒய்ஃப்க்கு அவங்களுடைய மிஸ்ஸஸ் அவங்களுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பிறந்து ஒரு 10 வயசான பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு ஏஜ் 10லேருந்து 12லேருந்து 13லேருந்தே டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ் அவங்களால வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் இந்த பர்டிகுலர் டிசீஸ் வந்து ஒரு ஃபேமிலியை தள்ளுறது வந்து ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால இதில் வந்து ப்ரைஸஸ் கம்மி பண்ணால் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் மச்.